இது மகிமை நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். முதலாம் நாளிலே நாம் எது அழகு அப்படிங்கிற தலைப்பிலிருந்து பரிசுத்தம்தான் அழகு என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த இரண்டாவது நாளின் காலை வேளையிலே இரண்டாவதாக எது அழகு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், சாந்த குணம்தான் ஒரு உண்மையான அழகு என்று சொல்லி வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக நான் மோசே எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, ஏசப்பா கூட அவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், மிகுந்த சாந்த குணமுள்ளவன், மிகுந்த உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார், மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி. அந்த சாந்த குணம் என்கிற குணம் அவனிலே இருந்ததினாலே தான் லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் வழிநடத்தி செல்ல முடிந்தது இல்லையா? இல்லை அந்த சாந்த குணம் இல்லாதிருந்து என்று சொன்னால், அவன் பொறுமை இழந்து ஒருவேளை காணப்பட்டிருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் வழிநடத்தி சென்றிருக்க முடியாது. பாருங்க, இந்த சாந்த குணம் அவனுடைய குடும்பத்தில் மாத்திரம் அல்ல, அவனுடைய உறவுகளுக்குள்ளே மாத்திரம் அல்ல. இந்த சாந்த குணம் எல்லா பூமியில் உள்ள சகல மனிதரிடத்திலும் அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நம்மால் அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்த முடியுதா? சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை வீட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பான், வெளியில் போனால் சேட்டை பண்ணுவான். சில பேர் சொல்லுவாங்க, வெளியில் ரொம்ப அமைதியாக இருப்பான், வீட்டில் தான் என்ன செய்வாங்க, சேட்டை பண்ணுவாங்க எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் எங்காவது ஒரு இடத்துல அவனுடைய குணம் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் மோசே இடத்துல நம்ம எந்த அழகை மட்டும்தான் பார்க்குறோம், சாந்த குணம் அப்படிங்கிற ஒரு அழகு அவனில் நிரம்பி வழிந்ததை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் பேதுரு அழகாக சொல்லும்போது சொல்லுகிறார், பலவித அலங்கரிப்புகளை பற்றி சொல்லுகிறார். பெண்களை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், ஜடை அலங்காரம் இல்லை, உடை அலங்காரம், இன்னும் உயர்ந்த வஸ்திரங்கள், இதெல்லாம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அது நமக்கு தகுதியுள்ள ஒரு வஸ்திரமாக, தகுதியுள்ள ஒரு அலங்காரமாக நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி இதெல்லாம் உங்களுக்கு அலங்காரமாக இருக்காமல் எதை தான் அலங்காரமாக இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அப்போ எது அழகு, எது அலங்காரம்னு சொல்கிறார் பேதுரு? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிதான் நமக்கு அலங்காரமாக ரொம்ப அழகு கொடுக்கக்கூடியது இந்த சாந்த குணம் என்று சொல்லி மிக அழகாக பேதுரு ஆக்கியம் சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்ம பலவிதமான ட்ரெஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியெல்லாம் பண்ணி நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ முறை கண்ணாடியெல்லாம் போய் பார்க்குறோம்ல. ஆனால் அதெல்லாம் அழகு அல்ல. எதுதான் உண்மையான அழகு? உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த சாந்த குணம்தான் ஒரு உண்மையான அழகு என்று சொல்லி பேதுரு கூறுகின்றார். பொதுவாக கோபமாக இருக்கிற நபரை யாருக்குமே பிடிக்காதில்ல. அது நம்முடைய வீடுகளில் ஆனாலும் சரி, நாம் பணி செய்கிற இடம் ஆனாலும் சரி, யாருக்குமே கோபமான உள்ளவங்களே பிடிக்காது. ஆனால் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களா ரொம்ப சாஃப்ட்ப்பா, அவங்க எதுவுமே சொன்னாலும் அவங்க கோபமே படாது, அவங்களுக்கு கோபமே வராத. நான் கூட நிறைய பேரை பார்த்து கேட்டிருக்கிறேன், ஏன் உங்களுக்கெல்லாம் கோபமே வராதா? ஏன்னா நான் கொஞ்சம் கோபமான ஒரு குணம் உள்ளவ, என் மனசுக்கு அப்படி தான் தோணும். அப்போ நான் கேட்பேன், ஏன் உங்களுக்கெல்லாம் கோபமே வராதா? எங்கள் அத்தை ஒருத்தங்க உண்டு, சென்னையில் இருக்கிறாங்க, சுகந்தி அப்படின்னு சொல்லி. எங்கள் அத்தை கோபப்பட்ட நாட்களை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க முகத்தில் ஒரு அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் கூட அந்த கோபத்தை நான் பார்த்த நாட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பொறுமை, அவ்வளோ ஒரு சாந்தம். சுகந்தி அப்படிங்கிற பேருக்கு ஏற்றா போல் அவங்க இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அவங்களால அந்த மாதிரிலாம் இருக்க முடியுதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அழகு உங்கள் சாந்த குணம் மூலமாகத்தான் நீங்கள் அழகாக விளங்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆவியின் கனிகளில் ஒன்று கூட இந்த சாந்தம். இந்த வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நமக்கு மிகவும் தேவை இந்த சாந்த குணம்தான், பொறுமைதான். பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம சாந்த குணம் நம்மை அறியாமலே வெளிப்பட்டு விடும் இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி. நம்மளிடத்தில் உள்ள எந்த குணம் நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிறது? நம்முடைய சாந்த குணம் வெளிப்படுகிறதா, அல்லது கோபமாக இருக்கின்ற குணங்கள் நம்மிலிருந்து வெளிப்படுகிறதா?
எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பொறுமையை, நம்முடைய சாந்த குணத்தை காண முடியும் தெரியுமா? நம்முடைய சோதனைகளிலே, நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய வேதனைகளிலே தான் நம்முடைய சாந்த குணமா அல்லது பொறுமை இழந்து தவிக்கின்ற குணமா என்று வெளிப்பட முடியும் அருமையானவர்களே. ஆனால் நாம் அழகாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சாந்த குணம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 11:29 ஆண்டவர் கூறுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கூறுகின்றார். பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்குன்னு ஏசப்பா சொன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்? நிச்சயமா அவரை போல இருக்கணும் இல்லை? நாம் வாசிக்கிற யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அப்படி என்றால் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களை எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சரிதான், அத்தனை பிள்ளைங்களும் தேவனுடைய பிள்ளைங்க தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அவரிடத்திலே காணப்பட்ட அந்த சாந்தம், அந்த மனத்தாழ்மை இன்றைக்கு நம்மிடத்திலும் வெளிப்படுகிறதா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய அழகு எதில் இருக்கிறது? அந்த சாந்த குணத்தில் தான் இருக்கின்றது. இன்னும் ஏசாயா 53:7 நாம் ஆண்டவரை குறித்து வாசிக்கின்றோம். அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று சொல்லி எந்த தப்புமே செய்யலை. அவர் தான் எந்த தவறும் செய்யலை என்று சொல்லி அவர் நிரூபிக்க முற்படவும் இல்லை. அப்படியே அமைதியாக சாந்தமாய் அப்படியே ஆண்டவர் நின்று கொண்டிருந்ததை நாம் வாசிக்கின்றோமே. இன்றைக்கு நம்ம பேரில் ஒருவேளை நம்முடைய உறவுகளாலோ அல்லது நமக்கு தெரிந்த நபர்களாலோ அல்லது அண்டை வீட்டுக்காரர்களாலோ நமக்கு ஏதோ ஒரு தொந்தரவு, நாம் செய்யாத ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நாம் அதை நிரூபிக்க முற்படுகிறோம்ல. அது எவ்வளவோ படபடப்பாக பேசுகிறோம், நான் அப்படி செய்யலை இப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் எதுவுமே சொல்ல ரொம்ப அமைதியாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த மோசே இடத்துல இந்த சாந்த குணத்தை தான் நாம் பார்க்குறோம்ல. உண்மையிலே இந்த சாந்த குணம், நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். அன்றைக்கு மோசே இடத்துல இந்த சாந்த குணம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த லட்சக்கணக்கான மக்களை அவன் வழிநடத்தி சென்றிருக்க முடியுமா? இல்லையே. அப்படிப்பட்ட சாந்த குணத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்ம அமைதியாக இருந்தாலே நம்மளை குறித்து ஒரு நல்ல சாட்சி நம்முடைய வீட்டிலே, நம்முடைய உறவுகளுக்குள்ளே, நம்முடைய திருச்சபையில் நாம் போகிற இடம் எங்கும் அந்த சாந்தம் என்கிற வாசனை எல்லோருக்கும் வீசும் இல்லையா? இதுதான் அருமையானவர்களே உண்மையான அழகு. இந்த வாழ்க்கையிலே நாம் இந்த உண்மையான அழகை நாம் பெற்று வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஒரு மனம் நிறைந்த வாழ்வாக, ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்வாக இருக்கும். உலகத்தில் வேற எந்த அலங்காரங்களோ அலங்கரிப்புகளோ நமக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் ஊற்றி இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் மிகுந்த அழகுள்ளவர்கள் தான். உலகத்திலே வேற நம்ம எல்லாரும் புறக்கணிச்சிருக்கலாம், இவன் அழகில்லை அவன் அழகில்லை என்று சொல்லி. ஆனால் தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியைத்தான். அந்த இரண்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று சொல்லி நாம் மார்த்தட்டி சொல்லலாமே. இன்றைக்கு இந்த சாந்தமான குணம் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை ஒரு நிமிடம் நாம் சோதித்து பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான 2ஆம் நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா சாந்த குணம்தான் ஒரு உண்மையான அழகு என்று சொல்லி நாங்கள் மோசையின் மூலமாக தெரிந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் அந்த சாந்தமான குணத்தை அறிந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு மோசைக்கு அந்த சாந்த குணம் இல்லாமல் இருந்திருந்து என்று சொன்னால் முறுமுறுப்போடு அவன் நடந்திருப்பான் என்று சொன்னால் ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் வழிநடத்தி சென்றிருக்க முடியாதப்பா. ஆனால் நீங்கள் அவனுடைய உள்ளத்திலே சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அவனிடத்தில் இருந்தபடினாலே அவன் லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவையான கிருபை அவனிடத்தில் இருந்தது சாமி. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நாங்கள் எதெல்லாம் அழகு என்று சொல்லி நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அழகு அல்ல ஆண்டவரே. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே எங்களுக்கு அலங்காரமாய் இருந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அழகுபடுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த விதமாக இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா,
அந்த சாந்தமுள்ள ஆவியை பெற்று இந்த உலகத்திலே அழகுள்ள பிள்ளைகளாக உமக்கென்று வாழ்வதற்கு தகுந்த கிருபைகளை கர்த்தனையை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். புறம்பான அலங்கரிப்பு மாத்திரமே அழகு என்று சொல்லி தன்னை கெடுத்து கொள்ளாதபடி, தன்னை அலங்கோலப்படுத்தி கொள்ளாதபடி சாந்தமுள்ள ஆவியை பெற்று ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே வாழ்ந்து ஜொலிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீதாமை பாதுகாத்து உண்மையான அழகு என்ன என்று சொல்லி பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்ட ஒவ்வொரு வாலிப சகோதரி சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு எது அழகு என்பதை காட்டி ஆண்டவரே இந்த உலகத்திலே அவர்களையும் வாழ வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீங்க வழிநடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை